வணக்கம். இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக 2 விஷயம் வச்சுருக்கிறேன். பார்க்கலாம், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ண மாட்டோம்னா அதை கடைப்பிடிக்க மாட்டோம். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் 2 விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஒன்று நம்ம உணர்வு பூர்வமானவர்கள். ஏதாவது ஒன்று சந்தோஷமாக மகிழ்வாக சிரிச்சிட்டு ஜாலியாக இருப்போம். கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் சில பேர் ஏற்றுப்பாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, உடஞ்சி போயிடுவாங்க. என்ன இது அப்படின்னா, இந்த 2ம் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் எல்லாருக்குமே கிடச்சிருக்கும். நாம் அனைவருமே உணர்வு பூர்வமானவர்கள். உணர்ச்சிக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்போமே தவிர உண்மைத்தன்மை, ரியாலிட்டி, வாழ்க்கையில் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு மறுப்போம். அதுதான் உண்மை. அப்படி இருந்ததுன்னா அது கஷ்டம். வாழ்க்கை என்பது வேறு, உணர்வுகள் என்பது வேறு. 2மே வேறு. இது 2யுமே நம்ம பேலன்ஸ்டாக கொண்டு போகணும். இப்போ நம்ம நினைக்கிறோம் ஒரு விஷயம் நல்லா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த விஷயம் நடக்காதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் சில சமயம் நம்ம முயற்சி செய்வோம். சில விஷயங்கள் அப்படி தான். ஆனால் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மளால் முடியவே முடியாது. நமக்கே தெரிஞ்ச விஷயத்தை கூட நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வாழ்க்கையின் உண்மைத்தன்மை என்பது வேறு, உணர்வுகள் என்பது வேறு. நம்ம எதை வேணால் நினைக்கலாம், ஆனால் நடப்பது தான் நடக்கும். அதை புரிந்து கொண்டோமானால் நம்மளுக்கு தெளிவு கிடைச்சிரும். இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு உடஞ்சி போய் உட்காரவே மாட்டோம். இதை நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. நடைமுறை வாழ்க்கை என்பது வேறு, வார்த்தைகளால் சொல்லக்கூடிய வாழ்க்கை என்பது வேறு. இது 2யும் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னாலே நடைமுறை வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுவோம், இயல்பாக ஏற்றுக்கொள்ளுவோம். அப்போ மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம்னா என்னென்னா ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படாமல் இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் நடக்குங்கிறத நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஓகே. இன்னொன்று என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் தோல்வியே கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. தோத்தா என்ன, வாழ்க்கையின் ஒரு பகுதி தான் தோல்வி. தோல்வியே கிடைக்கலன்னு சொன்னால் நம்மளால் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. எதையுமே கற்றுக்கலன்னு சொன்னால் மேலே வர முடியாது. நம்முடைய இலக்கை எட்டவே முடியாது. 4 ஸ்டெப்பு ஏறுறோம், 2 ஸ்டெப்பு இறங்குனா அது என்ன பண்ணணும்? இட் இஸ் நாட் த ஃபெயிலியர், பட் இட் மேக்ஸ் யூ ஹவு டு லீப் அப். நீ ஏதோ ஒரு இடத்துல காலை சரியாக வைக்கல, அதனால் கீழே இறங்குற, அப்போ அதை சரியாக வை அப்படிங்கிற பாடம் தான் அது. அந்த பாடத்தை நம்ம என்ன பண்ணணும், அப்படியே எடுத்துக்கிட்டு அடுத்து அந்த காலை மாற்றி வைத்தோமானால் மேலே போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம யாருமே அதை புரிஞ்சிக்கவே மாட்டோம். ஃபெயிலியர்னு ஒன்று அது என்னமோ கிடைக்கவே கூடாத ஒன்று, நடக்கவே கூடாத ஒன்றுங்கிற மாதிரி அதை பார்த்து நடுங்குகிறோம். தேவையே இல்லை. வாழ்க்கையில் தோல்விகளை கண்டால் மட்டுமே உண்மையை கண்டறிய முடியும். நம்முடைய நிலை என்பது என்ன என்பது புரியும். அப்போ நம்ம இலக்கை நோக்கி சரியாக பயணிப்போம். நம்முடைய தவறுகளை நாம் என்ன பண்ணுவோம், கண்டுபிடிச்சிக்குவோம். இதுதான் உண்மை. ஆக வாழ்க்கையில் தோல்விகள் வந்தால் ஏற்றுக்கொண்டு அதை எப்படி நிவர்த்தி செய்யணும்னு போங்க. அதே போல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து நடைமுறை, அதாவது ப்ராக்டிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த நடைமுறையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஒருபோதும் தயங்காதீர்கள் என்று கூறி இன்று விடைபெறும் உங்கள் சகோதரி மணிமேகலை. நன்றி.